நீஃபில்மயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போற படம் செல்லக்குட்டி படம். அதுதான் சொன்னீங்களே பெயரோட செந்தாவின் செல்லக்குட்டி. அது இந்த படத்தோட கதாநாயகி பேரு செந்தாமரை. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வசனம், திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறது செந்தமிழன். யாருன்னா சிந்துநதி பூன்னு அன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டது இல்ல, கேட்டி குஞ்சுமோன் தயாரிச்ச படம். அந்த படத்தோட இயக்குனர் சௌந்தர்யன் மியூசிக் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதுல செந்தமிழன் அதுக்கப்புறம் பெருசா எதிர்பார்க்கப்பட்டாரு. இந்த செந்தமிழன் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் அதெல்லாம் அங்கங்க நச்சு டச்சா தெரிஞ்சது. இந்த படத்தை மணிபாய் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. தயாரிச்சதோடு மட்டும் இல்லாம கதாநாயகர் அவரோட அண்ணனாவும் நடிச்சிருக்கிறாரு. ஆமா, லவ் ஸ்டோரினா ஒரு டிஃபரெண்டான லவ் ஸ்டோரி. ஒண்ணும் இல்லைங்க, சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கிறோம். சின்ன வயசு மீன்ஸ் அதுக்கும் சின்ன வயசுல ஹீரோயினும் ஒரு 8 வயசுல ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒன்னா படிக்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்க. அடுத்ததா காலேஜுக்கு போறப்ப, ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போறப்ப, ஸ்கூல்லாம் 11th 12th இந்த டயத்துல ஒரு பையன் இந்த டீம்ல சேர்றான் இவங்களோட. அவன் அந்த பொண்ணை லவ் பண்றான். இந்த பொண்ணு இந்த சின்ன வயசுல இருந்து படிக்கிறான்ல, இவனை லவ் பண்ணுது. ஆனா இவன் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சில பேர் இந்த அத்தை பையன் மாமா பையன் ஒன்னாவே வளர்ந்துருப்பாங்க. அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கட்டிக்க மாட்டாங்க. என்னன்னா, நான் உன்னை அப்படி பாக்கல, சின்னதுல இருந்தே கூட ஏதோ சகோதரி மாதிரியே பார்த்தான், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருப்பான். இவன் புதுசா சேர்ந்தான் 11th 12th அப்புறம் காலேஜ் கூட அவன் நல்லா படிக்கிற பையன். அவனோட படிப்பு, அவன்கிட்ட இருக்க ஓவிய திறமை, கவிதை எழுதுற திறமை எல்லாம் பார்த்து இந்த பொண்ணு அவனை பாராட்டிட்டே இருக்கும். அவன் இவங்க அளவுக்கு வசதி வாய்ப்பு, அது இல்லாம ஜாதிகளும் வசந்தவன் கிடையாது. சோ இந்த பொண்ணு ஒருத்தனை கை தூக்கி விடணும், நம்ம பாராட்டுதல் அவனுக்கு இதுவா இருக்கும்னு சொல்லி அவனை பாராட்டிட்டு வரோம். அவன் அதை லவ்வா எடுத்துப்பான். இப்ப இந்த பையனே இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கும். ஆனா இவன் அதுக்கு பதில் சொல்லவே மாட்டான். அந்த பையன் அவளை லவ் பண்ணிட்டு இருப்பான், கிடைக்காது. இப்போ ஆனா இந்த பையனுக்கு தெரியும் அவளை லவ் பண்றான்னு. இந்த புது பையன் இவன்டா நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவன் சொல்லுவான். இவங்க எல்லாமே படிப்புல புவர், வசதியில பவர், படிப்புல புவர். அதனால அவன்கிட்ட கேட்டு இவங்க 12th பாஸ் பண்றாங்க. அவன் அரியர் வச்சுக்குவான். யார்? அந்த பையன் இந்த காதல மோகத்தால. இப்ப இவங்க எல்லாம் காலேஜ் போயிடுவாங்க. அவன் ஒரு இடத்துல கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பான். இப்போ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஏற்கனவே அவன் மேல விருப்பம் இல்ல, இன்னும் எதிர்பார்ப்படும். என்ன விட்டு நீங்களாம் பண்றீங்களான்னு. இல்லடா, ஒன்னு அவளுக்கு நீ லவ் பண்றதே அவளுக்கு தெரியாது, நான் சொல்லி பாக்குறேன் அப்படிமா. அவன் எடுத்துட்டு மறுத்துருவா. நான் உன்ன லவ் பண்றேன், நீ எவனையே சொல்றியா அப்படின்ட்டுருவான் அந்த பொண்ணு. இப்ப 2 பேருக்குள்ளார இவனுக்கு நல்ல பையன், நம்மளால அவன் படிப்பு போயிடுச்சு, அந்த பொண்ணால சரி கல்யாணம் பண்ணலாம் அவனுக்கும் அப்படின்னு நினைப்பான். ஆனா இவங்க வீட்டுல இருந்து இந்த அண்ணன், இந்த ப்ரொடியூசர் தான் இந்த பையனோட அண்ணன். இவரு போய் அவங்கள்ட்ட சம்பந்தமே பேசுறது, அவங்க அம்மாவும் அவங்க போய் கேட்டுருவாங்க. இவர் ஊர் பெரிய மனிதர். அவங்க வீட்டுல இப்போ சென்னமேல இந்த பொண்ணுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. இதுல நடிச்சிருக்கிறாரு அந்த இயக்குனர். அவர் படத்துல நடிக்கல, இதுல நடிச்சிருக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு இவங்களுக்குள்ளார ஒரு ட்ரையாங்கிள், இந்த லவ் ஸ்டோரியில யார கல்யாணம் பண்ணிச்சுங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் இந்த பையனோட சுயரூபம் தெரிய வரும். இப்ப விலகி போக இந்த கூட இருப்பான்ல, அந்த லவ் பண்றான்ல ஒன் சைடா, அவனோட சுயரூபம் தெரிய வரும். அப்போ அவன் என்ன பண்றான், இந்த பையன் பேச்சையும் கேட்காம அவன் என்ன பண்றான். ஆனா இந்த பையன் இவங்களோட காதலுக்காக எப்படி இருதலை கூலி எறும்பா தவிக்கிறான் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லி, ஒரு விதத்துல மேன்மக்களேன்னு சொல்லி இருக்கிற படம்னே வச்சுக்கோங்களேன். அது இல்லாம உங்களை நீங்களா ஒருத்தரை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்து தவறுதலா ஆசையை வளர்த்துக்கிட்டு பைத்தியக்காரன் ஆனா பரவாயில்ல, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு நீதியை சொல்லி பண்ணிருக்காங்க. அந்த படம் பண்ணிருக்காங்க, வித்தியாசமா இருக்குது. டிஃபரெண்ட் கதை. கொஞ்சம் இந்த அந்த பையன் என்ன பண்றாங்கிறது, சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸ் சார்பில் இந்த படத்தை மணிபாய் அவர் தான் அந்த அண்ணன் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. தம்பிக்காக அவர் உருவாரு, அடிதடி எல்லாம் பண்ணுவாரு. என்ன, இந்த படத்தை சகாயநாதன்ங்கிறவர் இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்துல டாக்டர் டிட்டோ மகேஷ், இந்த 2 பேர் தான் ஹீரோஸ். படத்துல புதுமுக நடிகர் தீபிக்ஷா, சிம்ரன் 2 பேர் நடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம இவங்களோட சாம்ஸ், ஜாங்கிரி மதுமிதா, அப்புறம் திடியன்,
சாப்ளின் பாலு, மணி, லக்ஷ்மி, புஷ்பாவா, ஸ்கூல் சப்ஜெக்ட் காலேஜ் சப்ஜெக்ட்ங்கிறப்ப பசங்களுக்குள்ள உள்ள காமெடியாலாம் இருக்குது. சில இடங்கள்ல அது கடியா இருந்தாலும் பல இடங்கள்ல காமெடியா நல்லாதான் இருக்குது. ஓகேங்களா. இப்படத்துக்கு வந்து டி.எஸ். முரளிதரன் இசையமைச்சிருக்கிறார், நல்லாவே போட்டிருக்கிறாரு. அந்த செந்தமிழன் இருக்கிறதுனால சிந்தநதி பூ சாயல்ல சில பாடல்களும் இருக்குது. சிற்பி தான் இந்த படத்துக்கு நம்ம மியூசிக் டைரக்டர், அரபிய பாட்டெல்லாம் தமிழ் கொண்டு வந்தாரு, அவர் தான் பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த மியூசிக் டைரக்டர் வந்து இப்ப இல்ல, நோமோர். ஆனாலும் அந்த ஒரு லாஸ்ட் பாட்டை மட்டும் இன்னொருத்தர் மியூசிக் போட்டிருக்கிறாரு, அவரும் நல்லாவே பண்ணிருக்கிறாரு. இந்த படத்துல வந்து பால் லிவிங்ஸ்டன், பாலபழனியப்பன் 2 பேரும் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கிராமம் சிட்டிலாம் வருது. பாபி ஆண்டனி டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. மொத்தத்துல இந்த செல்லக்குட்டி நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் வெள்ளக்கட்டியா இனிக்கும், சிலருக்கு வெள்ளம் திகட்டவும் செய்யும். ஓகேங்களா. மொத்தத்துல செல்லக்குட்டி சொல்றப்ப பக்குந்து இல்ல 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 செல்லக்கட்டி என்னை பொறுத்த வரைக்கும் செல்லக்குட்டி வெள்ளக்கட்டி என்னை பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.